நம்ம ஹீரோவோட அடுத்த மிஷன்ல ஒரு சின்ன பொண்ணை கொல்றதுக்காக நம்ம ஹீரோ போனா, அழகான இல்ல இந்த சின்ன வயசுல கொல்ல போறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டு, என்ன கொல்லாதீங்கன்னு பக்கம் பக்கமா டைலாக் பேசுவோம். அதெல்லாம் முடியாது, நான் கொல்லுவேன். நம்ம ஹீரோ சொன்னா, சரி என்ன கொல்லுங்க, பட் ஒன் கண்டிஷன், என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஆசையும் நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை கொல்லலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறா. பிராமிஸா கொன்னுக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. வேலை சிம்பிளா முடியுது. சரி ஓகே, நம்ம ஹீரோவை பிராமிஸ் பண்றான். அந்த ஆசை நிறைவேற்றினது நான் செத்துருதான் அந்த பொண்ணு சொல்றேன். நம்ம ஹீரோ போகவும் நம்ம ஹீரோ போய் பிடிச்சா நம்ம ஹீரோவோட ஆசைய முடியல. அந்த பொண்ணு கிட்ட பேரலைஸ் பண்ற பவர் இருக்கு. அவளோட ஆசையை நிறைவேற்ற நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்றான். குறைவாயில கோலாவா குடிக்கணும், என்னகிட்டே பாத்ரூம் போனோம், ஒட்டு துணி இல்லாம மொத்த ஊரையும் சுத்தி வரணும்னு அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் கதறாங்க. போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. ஆமா, நீ தானே ஒட்டு துணி இல்லாம சுத்தி வரணும், நான் ஏன் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நர்ஸுக்கே போய் ஊசி போடணும்னு போட்டுருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறான். அந்த பொண்ணு கூப்பிடுறா. நர்ஸ் பல ஊசியை தூக்கி போடவும் நம்ம ஹீரோ வச்சு அந்த பொண்ணு தடுக்கிறா. சாரி சார், எல்லா டேபிளும் ரிசர்வ் ஆயிருக்கு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லுவோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்னுக்கிட்டு உள்ள இருக்கிறவங்களை பாத்துக்கிட்டே இருக்கவும் அவங்களும் டென்ஷன் ஆகி அந்த டேபிள காலி பண்ணி போறாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த சீட் கிடைக்குது. பரவாயில்லப்பா, இவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட் எல்லாம் நான் சாப்பிடுவேன்னு எதிர்பார்த்ததே இல்ல. உங்ககிட்ட காசு இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, காசு இல்லாம போனதுல இப்ப ஹோட்டல்ல இருந்து அடிச்சு பத்துறாங்க. அடுத்தது ஒரு மோசமான ஒருத்தனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ கால கீழே வச்சிருந்துச்சுல, அவன் கிக் பண்ணி நம்ம ஹீரோவை தான் பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிற அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. இங்க தூங்கிட்டு இருக்கா. ஐயோ பாவம் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டச் பண்ணி பேரலைஸ் ஆக்க போகும். வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவே வந்து சிங்கமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். முதுகு மேல சீட்டை வச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். சிங்கத்து மேல ரைடு போற ஆசையும் நிறைவேறிடுச்சு. ட்ரெயின்ல போற லெவலுக்குலாம் காசு இல்ல, ஸ்கை டைவிங் மட்டும் விட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணிருதா. ஸ்கை டைவிங் கூட ஏன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு போது நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ளையிங் சிக்கன் அப்படின்னு சொல்லி இப்போ ஷார்ப் வேவா நம்ம ஹீரோ எடுக்கிறான். என் பால்ஸ் மட்டும் பிடிச்சிட்டு பறக்காத நம்ம ஹீரோ சொன்னா, கரெக்டா அதுதான் பிடிச்சிட்டு பறக்குது. இன்னும் ஹைட்டான்னு சொல்லி இப்போ இவங்க ஸ்பேஸ்க்கே போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு ஸ்கை டைவ் பண்ணலாம்னு முடிவு பண்றா. இப்படியே அவளை கொண்டுலாம் நம்ம ஹீரோ விட்டா நம்ம ஹீரோவும் சேர்ந்துதான் கீழே விழுறான். அச்சோ, பிளேட்ல போத போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேப்பர் பிளேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சிட்டு அப்படியே பறக்குறான். ஏன்பா மரத்துல மோதனான்னு கேட்கவோ, நீ தொட்டுதான் நான் பேரலைஸ் ஆயிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் நம்ம ஹீரோவை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணிருதா. எல்லாம் முடிஞ்சது, இப்போ உன்னை கொள்ளலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு சாகுறதுல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லவும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க மறந்துடாத நம்ம ஹீரோ சொல்றான். நான் இன்னும் இந்த உலகத்துல பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. எனக்கு உண்மையிலேயே சாகுறதுல விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு கேன்சர் இருக்கு. எப்படியும் நான் கூடிய சீக்கிரம் சாகதான் போறேன். என்ன கொலை பண்ண அனுப்புனது யாருன்னு கேட்கவும், ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கில்லர் நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஹீரோ சொன்னா. அது நான் தான். என்ன கொலை பண்றதுக்கு நான் தான் உனக்கு காசு கொடுத்தேன். பெரிய பெரிய விஐபிஸ், முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் இந்த மாதிரி அசாசினேட் பண்ணி கொலை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சாதாரணமா சாக விருப்பம் இல்ல. என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற கடைசி ஆசை இதுதான், என்ன கொல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு தயாரா இருக்கிறா. ஹீரோவா அவன் சிசர்ஸ் எடுக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். என் அசாசினேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் உன் காசை நான் திருப்பி தர மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலான டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட்